ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பில் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னும் என்னோடய த்ரோட்டும் சரி என்னோடய ஃபேஸும் சரி இன்னும் வந்து ஒரு நார்மல் ஃபேஸ்க்கு வந்து வரல. ஸோ தட் வந்துட்டு என்னோடய கண்டென்ட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சேர்க்கணுமோ ஸோ அதை மட்டும் நான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஏஜ்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஒரு ஒர்க் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து நானே இவ்வளோ நாளில் வந்து நான் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டரை வந்து நான் எப்படி வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ஏதோ வந்து ரோமிங்கில் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ தட் வந்து இதை உங்களோட வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்ன விஷயம்னா, நமக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஏஜ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 30. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து 30 இல்லை அப்படின்னா பிலோ 30 எபோவ் 30 நீங்கள் எந்த ஏஜில் வேணால் இருங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோம், இல்லை நமக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 30 வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் அந்த டைமை யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கான ஒரு பிஸ்னஸும் உங்களுக்கான ஒரு பெர்மனெண்ட்டான ஐடியா ஒர்க் பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன நீங்கள் நேம் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும். ஸோ அது வந்து எந்த ஒரு ஒர்க் ஆனாலும் ஓகே, நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டான ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் வந்து நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு, அதாவது 30 இயர்ஸ்க்குள்ளே வந்து செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே வந்து வந்துடாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய 30 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் என்னென்னலாம் என்னால் வந்து ட்ரை பண்ண முடியுமோ, ஓகே நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஸோ அதில் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் எது நமக்கு வந்து பெஸ்ட்டாக செட் ஆகும், ஸோ அதில் ப்ராஃபிட்டபுளாக எது இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து பிலோ 30 ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த எல்லா டெஸ்ட்டையும் வந்து செஞ்சு முடிச்சிடணும். ஸோ எபோவ் 30 நான் ஏன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, 30க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஒரு பெஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அண்ட் தென் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி ஒரு ஒர்க்கில் ஒரு பிஸ்னஸும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எபோவ் 30 வந்துட்டு நம்ம எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஐடென்டிக்கான ஒரு ஒர்க்கில் வந்து நம்ம செட்டில் ஆகிட்டு அண்ட் தென் அதோட டெவலப்மெண்ட், அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் தென் அதோட பிரான்ச்சஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் பிலோ 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஒரு ஒர்க் ஆனாலும் சரி அண்ட் தென் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி ஒரு செட்டில் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களோட நேம் வெளியே வர்றதுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற ஏஐ வேர்ல்டில் பிராண்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் ஸோ ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அது வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக 10 இயர்ஸ் ஆகும். ஸோ தட் உங்களோட ஜெர்னியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கவனமாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஸோ எபோவ் 30 இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐடியா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் தென் வந்து ஸ்டாண்டர்டாக எபோவ் 30க்கு மேலே நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் வந்து இனிமேல் நீங்கள் செய்ய முடியும். இனி புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு அதை வந்து 10 இயர்ஸ் ரன் பண்ணி ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா குயிக்காக நீங்கள் வந்து ரீச் ஆகணும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து லெஸ்ஸான டைம் தான் இருக்குது. ஸோ அந்த லெஸ்ஸான டைமில் நம்ம பிராண்ட் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய டைமும் சரி நிறைய மணியும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு ஸோ நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? ஸோ இந்த ஒரு குட்டி விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இது வந்து இந்த ஒரு ஏஜ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டடான ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ தட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி வீடியோவாக நெக்ஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இமீடியட்டாக நான் எதுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னா ஸோ யாரும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான்
கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே உங்களோட ஒர்க் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரியான கண்டென்ட் வந்து நான் பிளேலிஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் நான் பிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஒர்க் அல்லது உங்களோட பிஸ்னஸில், ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.